இந்த பிறந்தநாளை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாங்க. அது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு செயல் தான். அதை நான் நியாயம் கற்பிக்க விரும்பலை. நாங்கள் பண்ணது சரின்னு நாங்கள் சொல்லலை, அது தவறு தான். இல்லை, எங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், நாங்கள் வளர்ந்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத கழுசடைகள், தற்குறிகள், அயோக்கியர்கள் செய்கின்ற பொய் பரப்புரை இது. அந்த மாதிரிலாம் காலெல்லாம் விழ சொல்லலை. அவர் தாயுள்ளத்தோடு அரவணைத்து கொண்டு என்னுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மாவே பேட்டி கொடுத்தாங்களே, வெட்கமாக இல்லையா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தனமாக இல்லை? கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு. துபாய் செல்வதற்கு நேரம் இருக்கு. ஏன் கள்ளக்குறிச்சி போறதுக்கு நேரம் இல்லை? அந்த துக்க நிகழ்வில் போகிற உங்களுடைய தலைவரை அந்த இடத்துல கட் பண்ணி மாஸ் பிஜிஎம் போட்டு பரப்புறது எந்த மாதிரியான வீடியோ வெளியிட்டது? அடுத்ததாக பெரிய மாநாடு, முதல் மாநில மாநாடு தமிழ்நாட்டில். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா? கூட்டணி இருக்கு. நாங்கள் கூட்டணி உறுதி. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லோயாலா மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதலாக வாழ்த்துக்கள், பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு உங்கள் தலைவருக்கு. ஸோ நல்ல சிறப்பான பிறந்தநாளாக அமைய வேண்டியது ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தலைவரோட கட்டுப்பாட்டின் கீழ் இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த முதல்ல அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வேண்டாம் அப்படின்னு வந்த ஒரு அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய 50வது பிறந்தநாளை தமிழ்நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஏற்பாடுகளும் தீவிரமாக இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் கள்ளக்குறிச்சியில் அந்த சாமானிய மக்களுடைய அந்த இறப்பு என்பது, அதை நம்ம அவ்வளோ எளிதாக கடந்து செல்ல முடியாது. உடனே தலைவர் அவர்கள் அதை உணர்ந்து என்னுடைய பிறந்தநாளை புறக்கணிங்க, யாரும் கொண்டாட வேண்டாம், கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், கல்வி தொடர்பான உதவி பண்ணுங்கள், மருத்துவ உதவிகள் பண்ணுங்கள், அத்தியாவசிய பொருட்கள் உதவி பண்ணுங்கள், அந்த உதவியே போதும் என் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு சமமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. பலரும் அதை வெகுவாக பாராட்டினாங்க. அந்த அடிப்படையில் தலைவர் அவர்களுடைய அந்த பண்பு என்பது போற்றுதல் கூடியது, வரவேற்கத்தக்கது. ஓகே. ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. இவ்வளோ தூரம் விஜய் அவர்கள் சொல்லியுமே நேற்று ஒரு விபத்து விஜய் அவர்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே நடந்திருக்கு. ரசிகர்கள் ஏன் இதனால் இன்னமும் அவரை நடிகராக தான் பார்க்குறாங்களா? ஏன் இதெல்லாம் அவர் சொல்லியுமே இதை ஏற்பாடு பண்ணதுக்கான காரணம் என்ன? அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இல்லை, அது நம்ம வரவேற்க முடியாது. அது தவறானது தான். அது அன்பின் மிகுதியில் பண்ணுறது. அது நம்ம தலைவருடைய 50வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டாங்க. அது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு செயல் தான். அதை நான் நியாயம் கற்பிக்க விரும்பலை. நாங்கள் பண்ணது சரின்னு நாங்கள் சொல்லலை, அது தவறு தான். அந்த தவறை நாங்கள் திருத்திக்கிறோம். இனி வரும் காலங்களில் இது போன்று நாங்கள் செய்ய மாட்டோம். அது ஒரு அன்பால் செய்யப்பட்ட ஒரு செயல்பாடு. எதிர்பாராத விதமாக ஒரு தவறு நடந்துருச்சு. அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். அந்த சிறுவனுக்கும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படலை. அப்போ அந்த சிறுவனே இருந்தாலும் இது தவறு. ஆனால் தவறு, இது உண்மையிலே தவறு. நாங்கள் மனப்பூர்வமாக அது வருந்துகிறோம். அது குறிப்பாக அந்த தோழர்கள் பல வருடங்களாக பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈசிஆர் பகுதியை சார்ந்த தோழர்கள் பல உதவிகள், பேரிடர் காலங்களில் பல உதவிகள் செஞ்சு தலைவரே வாழ்த்திருக்காங்க, மக்களும் வாழ்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு தோழர்கள் தான். அவங்க வேண்டுமென்றேலாம் இதை செய்யலை. அவங்க தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும், தலைவருக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும், அவருடைய 50வது பிறந்தநாள், அந்த அடிப்படையில் ஒரு அன்பின் மிகுதியில் கொண்டாடும் போது அங்கே ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். இது போன்ற காலங்களில் நடக்காது. நாங்கள் தவறு நடந்துச்சுன்னா தவறுன்னு நாங்கள் ஒத்துப்போம். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இருக்கிற புரிதல் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இல்லையா? இல்லை, ஏன்னா இது மிகப்பெரிய துயர சம்பவம். கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய துயர சம்பவம். இந்த நேரத்தில் எந்த விதமான கொண்டாட்டங்களுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பொதுமக்களான ஒரு கருத்தாக இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அதை சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த புரிதல் இருக்குது. ஆனால் அந்த புரிதல் இன்னும் அவர் ரசிகர்களுக்கு வரலையா? இல்லை, ரசிகர்களுக்கு புரிதல் இருக்குங்க. புரிதலையும் தாண்டி அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தலைவருக்கு இந்த பிறந்தநாள் நம்ம கொண்டாடி, இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு 500 பேருக்கு அவங்க நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க. இப்போ கொண்டாட்டன்றது வெறும் மகிழ்ச்சிக்கான கொண்டாட்டமாக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. அந்த நிகழ்வு என்பது ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள்,
மளிகை சாமான் பொருட்கள், அது சேலைகள், வேட்டிகள், அப்புறம் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. அது ஒரு நலத்திட்ட உதவிகள் தான். அது வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு சாகச நிகழ்வு என்பது எதிர்பாராத விதமாக ஒரு தீ விபத்தாக மாறியது. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு நேரடியாக விஜய் அவர்கள் போகிறாரு. அப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. அதில் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்று தொண்டராக இருக்கணும், இல்லை விஜய் அவர்களோட ரசிகராக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த அம்மாட்ட காலில் விழுகிற மாதிரி ஒரு விஷுவல் வந்து வந்தது. ஆனால் அந்த அம்மாட்ட வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் கேட்கும்போது, இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கேட்கல, அவர் வர்றாரு அப்படின்னோடனே நானே தான் போனேன் அப்படின்றாங்க. ஆனால் இதை வேறு மாதிரி திரித்து விஜய் அவர்கள் வந்து இதையும் அரசியலாக பார்க்குறாரு, காலில் விழ சொல்கிறாரு, காலில் விழ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. ஸோ விஜய் அவர்கள் அதை பண்ணக்கூடிய ஆளா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, எங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், நாங்கள் வளர்ந்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத கழுசடைகள், தற்குறிகள், அயோக்கியர்கள் செய்கின்ற பொய் பரப்புரை இது. அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரிலாம் காலெல்லாம் விழ சொல்லலை, அவர் தாயுள்ளத்தோடு வந்து அரவணைத்து கொண்டு என்னுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மாவே பேட்டி கொடுத்தாங்களே. வெக்கமாக இல்லையா? கேவலமாக இல்லை? அயோக்கியத்தனமாக இல்லை? பொய்யான பரப்புரை ஏன் பரப்பணும்? ஒரு 55 உயிர் இழந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கருணாபுரம் கிராமமே வந்து சோகத்தில் மூழ்கி கிடக்குது. தலைவர் அவர்கள் வந்து நேரடியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக போகிறாங்க. அதை போய் கொச்சைப்படுத்தலாமா? இப்போ இந்த ஊடகத்தின் வாயிலாக வந்து நாங்கள் காசு கொடுத்து காலில் விழ வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை செய்தார்களே, அவங்களுக்கு அறிவு இருக்கா? சோறு தான் திங்குறாங்களா, இல்லை வேறு ஏதாவது திங்குறாங்களா? அப்போ அந்த மக்களை கொச்சப்படுத்துகிறாங்களா? பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்களா, அந்த மக்களை கொச்சப்படுத்துகிறாங்களா? அப்போ மக்கள் காசு வாங்கிட்டு காலில் விழுந்துருவாங்கன்னு மக்களை கேவலப்படுத்துகிறாங்களா? உங்க சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது எதிர்ப்பு என்பது நியாயமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும். அதாவது யாரோ ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிராக பொய்யான அவதூறு பரப்புவது என்பது அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. அந்த அம்மா செருப்பால் அடிக்கிற மாதிரி பதில் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நடக்கலைங்க, ஏன் இப்படி பொய் செய்தி பரப்புறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல. இப்போ மூஞ்ச கொண்டு எங்கே வச்சுப்பாங்க? அப்போ எங்களுடைய வளர்ச்சியை, நாங்கள் வளர்ந்து வருவதை மக்கள் வந்து தாயுள்ளத்தோடு எங்களை நேசிக்கிறாங்க, எங்கள் தலைவரை நேசிக்கிறாங்க. அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் மக்களிடம் வந்து ஒரு பொய்யான ஒரு அவதூறை பரப்பிடலாம், ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து நம்ம பரப்பி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. உங்களுடைய அவதூறுகளும், உங்களுடைய விமர்சனங்களும், உங்களுடைய பொய்யான பரப்புரைகளும் எங்களை ஒன்றுமே பண்ணாது. எங்களை வந்து ஆவேசப்படுத்தும், கோபப்படுத்தும், கொஞ்சம் காயப்படுத்தும், ஆனால் பயமுறுத்தாது. எங்களை அரசியல் படுத்தும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் அங்கே போய் நிற்கிறாரு அப்படிங்கும்போது நல்ல விஷயம். முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு களத்தில் இறங்கிட்டார் விஜய் அவர்கள். ஆனால் அந்த இவ்வளோ பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்க இடத்துல விஜய் அவர்கள் போயிருக்கிறத க்ளோஸ்அப்பில் வச்சு கேமரா நீங்கள் கொண்டு போகல, அதை எடிட் பண்ணி ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு தலைவா மாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இப்போ நீங்கள் விஜய் அவர்களே கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா? இதை நான் சொல்கிறது விஜய் ரசிகர்கள் நான் கேட்கேன். ஒரு துக்க நிகழ்வில் உங்கள் தலைவர் கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு பண்ணுறது, இது என்ன மாதிரியான செயல்பாடாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது கள்ளச்சாராயம் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. 2023 மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலையும் கள்ளச்சாராயம் குடித்து 21 பேர் செத்து போனாங்க. செத்து போகும்போது இதே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? இரும்பு கரம் கொண்டு என் அரசு செயல்படும், இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொன்னார்ல. ஏன் இப்போ இரும்பு கரம் ஏன் செயல்படலை? 2023க்கும் 2024க்கும் எத்தனை மாதங்க வித்தியாசம்? 12 மாதத்துக்குள்ளே எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வந்தது? எப்படி அது 55 பேர் எப்படி இறந்து போனாங்க? இன்னும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. 10 பேர் வந்து ஐசியூவில் இருக்கிறாங்க. யார் பொறுப்பேற்பது? அரசு தானே பொறுப்பேற்கணும். அரசும் அரசு அதிகாரிகளும் பொறுப்பேற்கணும். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று வரை கள்ளக்குறிச்சிக்கு போல? பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் பார்க்கல? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாங்க, மற்றவங்க போனாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் யாருங்க? முதலமைச்சர் போனுங்க, முதலமைச்சருக்கு தானே பொறுப்பு. உள்துறை அமைச்சர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. உங்ககிட்ட தானே ஆட்சியும் அதிகாரமும் இருக்கு. நீங்க தானே எங்களுக்கான எனக்கும் அவர் தாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தாங்க முதலமைச்சர். மிகப்பெரிய ஒரு கொடூரங்க. உலக நாடுகளே காரி துப்புதுங்க. எப்படி கள்ளச்சாராயம் எப்படி புழக்கத்தில் வந்தது? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, துயரத்தில் இருக்கிறாங்க, சோகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை வந்து ஒரு ஆறுதல் படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு எங்கள் தலைவர் அவர்கள் அங்கே போகிறாங்க. அதை போகும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை, செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு அதை வந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியை பரப்புனாங்க. அதை பார்த்து எங்களுடைய தோழர்கள் வந்து தலைவர் அவர்கள் களத்துக்கு போயிட்டாங்க, மக்களை சந்திச்சாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. நீங்கள் வெறும் வாழ்த்து கழகம் மட்டும் சொன்னீங்களா? பாதிக்கப்பட்ட உடனே எங்கள் தலைவர் அவர்கள் முதல் நபராக அங்கே போனாங்க. இது வந்து ஒரு கையாளாகாத அரசு, ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கின்ற அரசு என்று கண்டிச்சார். அலட்சிய போக்கு தானே. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொன்னீங்களே, எங்கே அடக்குனீங்க? எப்படி அந்த 55 பேர் செத்தான்? கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு.
உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு, துபாய் செல்வதற்கு நேரம் இருக்கு, ஏன் கள்ளக்குறிச்சி போறதுக்கு நேரம் இல்லை? அப்போ மக்கள் எப்படி வேணாலும் நாசமா போலாமா, எப்படி வேணாலும் செத்து போலாமா? அப்போ உங்களுடைய வெறும் அறிவிப்பு வெறும் அறிவிப்பு மட்டும்தானா, வெற்று வார்த்தைகள் மட்டும்தானா? நீங்க தானே சொன்னீங்க 3 ஆண்டுகள் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடே உங்களை காரி துப்புதா இல்லையா? வேங்க வயல்ல மலத்தை கலந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பரந்தூர்ல விவசாயிகள் 700 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே. இப்போ சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறி ஆந்திராவுக்கு குடிபெயர போறோம்னு சொல்றாங்க. யாருக்கு அவமானம்? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தானே அவமானம், தமிழ்நாட்டுக்கு தானே அவமானம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே அவமானம். ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு விவசாயி எல்லாமே நீங்க ஆளும் கட்சி மேலையும் திமுக மேலையும் வைக்கிற விமர்சனங்கள். நான் கேட்டது அந்த துக்க நிகழ்வுல போற உங்களுடைய தலைவரை அந்த இடத்துல கட் பண்ணி மாஸ் பிஜிஎம் போட்டு பரப்புறது எந்த மாதிரியான வீடியோ வெளியிட்டது செய்தி ஊடகங்கள் தோழர்கள் பரப்புனது எங்க தோழர்கள் தான். என்ன எதற்காக பரப்புனாங்கன்னா அங்க ஒரு காயப்பட்ட ஒரு இடம் ஆறுதல் படுத்துவதற்காக எங்க தலைவருக்கும் மாஸ் பிஜிஎம் என்ன சம்பந்தம் இருக்கு? போட்டது கிடையாதுங்க. எங்க தலைவர் அதான் சொல்றேன், அன்பின் மிகுதியில சில தோழர்கள் தன்னுடைய தலைவர் களத்துக்கே போயிட்டாரு, மக்களை சந்திச்சாரு அப்படின்ற அடிப்படையில போட்டதுதான். நடிகர் விஜய் அவர்களாகவே அங்க போயிருந்தாருன்னா எங்களுக்கு இந்த இதுல எந்த விமர்சனமும் இல்லைன்றது தான் பொதுவான கருத்து. நடிகர் விஜயாவே போய் ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா என்ன மாஸ் பிஜிஎம் வேணாம் போட்டுக்கலாம், இல்லை சோக பிஜிஎம் வேணாம் போட்டுக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக போகும்போது இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வில் இருக்கும்போது அதை கட் பண்ணி மாஸ் பிஜிஎம் போடுறதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தான் எனக்கு. ஏங்க அவர் நடிகர் விஜயாக போகவில்லை, தலைவர் விஜயாகவும் போகவில்லை, ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு சகோதரராக அங்கே போயிருக்கிறாரு. அங்கே நடந்த இறப்புல என் அண்ணனும் இறந்துருக்கான், என் தங்கச்சியும் இறந்துருக்கான் அப்படின்ற ஒரு உணர்வோடு தளபதி அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு துக்க நிகழ்வு ஆறுதல் படுத்தியிருக்கிறாங்க. அதை எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அதை கட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு அது செய்த செயல்பாடு என்பது அது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. நம்ம தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க உடனடியாக போயிட்டாரு, இன்னும் தொடர்ந்து நம்ம களத்தில் இருப்போம், நம்ம கட்சி தொடர்ந்து களப்பணி செய்யும். தமிழ்நாடு முதலமைச்சரே போகவில்லை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சரே அங்கே செல்வதற்கு தயங்குறாரு, மக்களை கொச்சைப்படுத்துறாரு, அந்த பக்கமே போல. ஆனால் நம்ம தலைவர் அவர்கள் போயிருக்காங்க. அப்போ நம்ம மக்களுக்கான கட்சி, மக்களை நேசிக்கக்கூடிய கட்சி, மக்களோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்கின்ற ஒரு உணர்வின் அடிப்படையில் தோழர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அதை தவறாலாம் பார்க்க முடியாது. அது ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு பணியாகத்தான் பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட 55 உயிர்கள் பறிபோயிருக்கு. இன்னும் பல பேர் சிகிச்சையில் இருக்காங்க. இதை தடுக்க அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கட்சியினுடைய நிலை என்ன? இல்லை, அரசு துரித நடவடிக்கையில் ஈடுபடணும். அது துரித நடவடிக்கையில் ஈடுபடாததுனால தான் அலட்சிய போக்கோடு இருக்குது அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. நான் கூடுதலாக ஒருபடி மேலே போய் மெத்தன போக்கோடு இருக்குது. இது ஒரு மெத்தனால் அரசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மெத்தனால்னால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் மகசூல் ட்ரஸ்ட், மகசூல் அறக்கட்டளை சார்பாக இந்த டாஸ்மார்க்கினால் ஏற்படுகின்ற பேரிடர்கள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 கேள்விகளை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். அதாவது அரசு எந்த விஷயத்தில் மிக தீவிரமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு 5 துணை கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அதாவது கல்வி தொடர்பிலா, மருத்துவம் தொடர்பிலா, சுகாதாரம் தொடர்பிலா, சாலைகள் தொடர்பிலா, இல்லை மதுக்கடைகளே மூட வேண்டுமா அப்படின்ற ஒரு 5 கேள்வியை கேட்குறாங்க. இந்த 5 கேள்வியில் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 52% பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும், மதுக்கடைகள் கூடாது என்ற அந்த ஆய்வறிக்கையில் சொல்லுது. அதன் பிறகு தான் அவங்க கல்விக்கே வராங்க, அதன் பிறகு தான் சுகாதாரத்துக்கு வராங்க, அதன் பிறகு தான் இந்த சாலை பராமரிப்புக்கு வராங்க. அப்போ மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மதுக்கடைகள் வேணாம், இதனால தான் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் கூடுதலாக அவங்க தனித்தனியாக பிரித்து ஆண்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்ற ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க. அந்த கணிப்பில் 61% பெண்கள் மதுக்கடைகள் வேணாம், இதனால தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது, இதனால தான் சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வருது, சமூகத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுதுன்னா அதுக்கு மது தான் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ பூரண மது விலக்கு எப்படி சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம டெய்லி கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம டாஸ்மாகில் 12 மணிக்கு தான் கடை திறக்கணும்பாங்க, ஆனால் அது எங்கேயுமே நடைமுறையில் இல்லைன்னு உங்களுக்கு பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அரசும் சொல்லுதில்லை. சாத்தியம் இல்லைன்னா அப்போ எதற்காக தேர்தல் நேரங்களில் நாங்கள் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம்னு ஏன் பொய் பேசுகிறீங்க? எதற்காக பொய் பேசணும்? பூரண மது விலக்கு என்பது சாத்தியம் தான், சாத்தியப்படுத்தலாங்க. ஏங்க கொரோனா ஊரடங்கு டைமில், கொரோனா பேரிடர் நேரங்களில் ஒரு ஆண்டுகள் ஊரடங்குங்க இருந்துச்சு. அப்பையும் வீட்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி இறப்பு ஏற்பட்டுச்சுன்றதை மறுக்க முடியாது இல்லையா? இல்லை, ஒரு நிமிஷம் கேளுங்க. மதுக்கடைகள் மூடி கிடந்ததில்ல,
யாரும் குடிக்காம தானே இருந்தாங்க. நிறைய பேர் மனம் திருந்தி வாழ்ந்தாங்களா இல்லையா? இல்லை தோழர், நீங்கள் சாத்தியப்பட்டதை சொல்லுங்கள். இன்னமும் கிராமங்களில் அந்த கொரோனா டைமில் கள்ளச்சாராய புழக்கம் இருந்தது அப்படின்றது உண்மையா இல்லையா? எவனும் சாவலையே, செத்தாங்களா? யாராவது செத்தாங்களா? அப்போ சாராயம் குடிக்கலாம், செத்தாதான் பிரச்சனையா? ஏங்க நீங்கள் அரசு அப்போ தடுக்கணும்லாங்க. எதுக்கு அப்போ நீங்கள் வந்து அரசு மதுபான கடைகளை ஏன் வச்சுருக்கீங்க? கள்ளச்சாராயம் வரக்கூடாதுன்னு மதுபான கடைகள் வச்சிருக்கீங்க. மதுபான கடைகளும் இருக்குது, கள்ளச்சாராயம் இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ அதை சரி பண்ணணும்ல. மக்கள் சொல்கிறாங்க மதுக்கடைகள் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்று வழிகள் என்னென்னா அரசு தான் வந்து முன்முயற்சி எடுக்கணும். இப்போ இந்த மது தொடர்பாக போராடக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த மதுவினால் ஏற்படுகின்ற தீமைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அரசு அழைத்து அவங்களிடம் வந்து கலந்து ஆலோசித்து எது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டத்தில் அந்த அரசு ஈடுபடணுங்க. இதை தமிழக வெற்றி கழகம் உறுதி செய்யுமா? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இது போன்ற ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நோக்கி தான் நம்ம போவோம். ஏன்னா மக்களுடைய கருத்துங்க. அதில் ஆண்களே என்ன சொல்கிறாங்க? ஆண்களே 30% பேர் மதுக்கடைகள் வேணாம், கடை திறந்துருக்கிறதுனால தான் நாங்கள் குடிக்கிறோம், கடை மூடி இருந்துச்சா நாங்கள் ஏன் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க. என்ன ஆர்ப்பாட்டம்? தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அது சாத்தியம்தான், சாத்தியப்படுத்தலாம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நினைத்தால் இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்லி நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நோக்கம் இருக்கணும் பிரதர். நோக்கம் இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். அதனால் இந்த அரசுக்கு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. இறுதியாக ஒரு கருத்து, அதாவது துப்பாக்கி எடுத்து சுட்டு பாம் போட்டு கொலை செய்தால் தான் கொலை என்பது கிடையாது. இது போன்ற கள்ளச்சாராயத்தை கொடுத்து, அரசு டாஸ்மார்க் சாராயத்தை கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்வதும் கொலை தான். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த 55 அந்த உயிரிழப்புகளுக்கு வந்து முழு காரணம் அரசு தான். இது அரச படுகொலைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேறு யாரையும் நம்ம குற்றம் சொல்லலாம் முடியாது. அந்த அடிப்படையில் அரசு வந்து தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி பக்கம் வழி தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து வழி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற மக்களை போய் பாருங்கள், ஆறுதல் படுத்துங்க. அவங்க கூட நின்று உங்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இருக்கிறோம், எங்கள் அரசு இருக்கும், இனி இது போன்ற துக்க நிகழ்வுகள் நடக்காதுன்னு ஒரு உறுதியை கொடுக்க சொல்லுங்கள். இவ்வளோ நடந்த பிறகு இன்னும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நேற்று நடந்தது. தமிழ்நாடு காவல்துறை இப்போதான் வீரியமாக செயல்படுறாங்களா? என்ன சொல்கிறாங்க? நாங்கள் 1000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தோம், 2000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தோம் அப்படின்றாங்க. சாவறதுக்கு எதுவுமே நேற்று காய்ச்சினது கிடையாது. சாவறதுக்கு அப்போ 24 மணி நேரத்தில் 1000 லிட்டர் 2000 லிட்டர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்போ காய்க்கிறது எங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இது வரைக்கும் ஏன் அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? புரியுதுங்களா? இதுதான் அரசனுடைய அலட்சிய போக்கு, மெத்தன போக்கு, கேவலமான ஒரு போக்கு. தயவுசெய்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, எங்களை எதிர்ப்பதுக்கு ஆளே கிடையாது, யாருமே கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் உண்மையை சொல்லுவோம், ஒரு பக்கம் பொய்யை சொல்லுவோம், நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை மக்கள் நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு என்பது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எதிரணிகளே இல்லை அப்படின்னு நினைப்பதே சர்வாதிகாரங்க. நீங்கள் இந்தியா முழுமைக்கும் வாய் இவ்வளோ தூரம் கிழியுது இல்லை, ஜனநாயகத்தை பாதுகாப்போம்னு. எதிர்கட்சிகள் எதுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே பேச விட மாட்டேன்றீங்க? இந்த கள்ளக்குறிச்சி குறித்து பேசுவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை. யூடியூப்பில் பேசினா உடனே அவங்க மீது வழக்கு பதிவு செய்கிறீங்க. இதை குறித்து பேசினாவே காவல்துறை நெருக்கடி கொடுக்குது. சவுக்கு சங்கரை வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் பேட்டி எடுக்கிறாரு. அதை ஏன் நீ கட் பண்ணி யூடியூப் சேனலில் போடலை அப்படின்னு வந்து ஒரு நீதிபதி வந்து அறிவுறுத்துறாங்க. அந்த அறிவுறுத்தலை உள்வாங்கி கொண்டு இரவோடு இரவாக டெல்லியில் இருந்த ஃபெலிக்ஸ் அவர்களை இங்கேருந்து தமிழ்நாடு காவல்துறை போய் கைது செய்து வந்துச்சுல. ஏன் அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சவன் எவனுமே உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே சாராயம் காய்க்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதா? ஏன் கைது பண்ணல? 17 முறை அரெஸ்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு அவரே. அவர் மேலே 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி என்பவர் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்கு, அந்த சின்ன துறை என்பவர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. இவங்க அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வெளில வருது. இவங்க கள்ளச்சாராயம் காய்க்கிறதா இவங்களுடைய பொழப்பே. அப்போ ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் துணை நின்று இந்த 55 அரச படுகொலையை செய்திருக்கிறது. இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ சமூக வலைதளங்களில் இன்னொரு விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பாட்டு ரிலீஸ் ஆனப்பே அந்த பிரச்சனை இருந்துச்சு, மில்லி உள்ளே போனால் போதும் கில்லி வெளில வருவான் பாரு. ஸோ விஜய் அவர்களே இதை ஊக்குவிக்கிறாருன்னு ஒரு டிஐஜி சொல்கிறாரு. ஸோ இது வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர இதாக இருக்குது. ஸோ இதை பற்றியும் விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது, அது ஒரு பாட்டாக பாருங்கள், அது வந்து ஒரு லிரிசிஸ்ட்டு, ஸோ அதை வந்து ஒரு இசையாக பாருங்கள், ஒரு பாட்டாக பாருங்கள் அப்படின்றத ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து சொல்கிறார் வெற்றி விழா கொண்டாட்டத்தில். ஸோ இந்த விஷயத்தை இதோட கம்பேர் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வையாக தான் இருக்குது.
இப்போ அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி யாருமே குடிக்கலையா? தமிழ்நாடே ரொம்ப அப்படி புனிதமாக இருந்துச்சா? 100% மக்கள் அப்படி குடிக்காமல் இருந்தாங்களான்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதை குடிப்பது அவங்க உரிமை. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க போய் குடிக்கிறாங்க. அந்த புழக்கம், அந்த கள்ளச்சாராய புழக்கம், அரசு நடத்தக்கூடிய மதுபான புழக்கம் எப்படி இந்த சமூகத்தில் வந்தது? அதை கொண்டு வந்தது யாரு? கேள்வி அரசை பார்த்து தாங்க கேட்கணும். ஆட்சி அமைத்தால் நாங்கள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோன்னு இதே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி போய் சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தாங்க, கையெழுத்து போட்டு மதுக்கடைகளை இழுத்து மூடிட்டாங்களா? இதே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2016 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சி அமைத்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு. சரி, 2016 நீங்கள் ஆட்சிக்கு வரல, 2021 உங்கள் ஆட்சி தானே, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சுல, எத்தனை மதுக்கடைகளை மூடினீங்க? அதாவது கள்ளச்சாராயம் யாரும் காய்ச்சிடக்கூடாது, கள்ளச்சாராயம் குடிச்சிடக்கூடாது, அதனால வந்து அரசே சாராயத்தை நடத்துதுன்னு கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் அரசு நடத்துகிற மதுபான கடைகள் இருக்கா? இருக்குது. அப்போ எப்படி கள்ளச்சாராயம் ஏன் காய்ச்சான்? அப்போ தோல்வி தானே. அப்போ மக்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாது, அதனால் அரசே நாங்கள் வந்து முன் வந்து மதுக்கடைகளை நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே. மதுக்கடைகளை நடத்துனா, நியாயமாக நடத்துனா ஏன் கள்ளச்சாராயம் காய்க்கிறான்? அப்போ எல்லாமே பொய். இப்போ அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலே வந்து அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, ரொம்ப வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. இப்போ 55 பேர் செத்தாங்களே, செத்து தாலி அறுத்து விதவைகளாக இருக்காங்களே, வெக்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க போவீங்க, ஆறுதல் சொல்ல போவீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் வார்த்தைகளாக இருக்குது. அப்போ இந்த கேள்வி நம்ம யாரை பார்த்து கேட்கணும்? அரசாங்கத்தை பார்த்து கேட்குறோங்க. அரசு தாங்க எல்லாம் பொறுப்பேற்கணும். அங்கே இருக்கின்ற காவல் கண்காணிப்பாளரும், அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர்களும், அங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும், அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளும் சரியான முறையில் நடந்திருந்தால், நியாயமான முறையில் நடந்திருந்தால் கள்ளச்சாராயம் காய்க்கப்பட்டிருக்குமா? 2023 கள்ளச்சாராயம் காய்ச்சி ஒருத்தர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே போகிறாரு, அவரே திருப்பி வெளியில் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்க்கிறாருன்னா அப்போ என்ன மாதிரியான நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதுதான் அலட்சிய போக்குன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே இருக்கின்ற மக்களே வந்து ஒரு 6 மாதமாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கள்ளச்சாராயம் அதிகமாகிடுச்சு, இதை குடிச்சு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது, உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்ட்டு புகார் கடிதத்தை எடுத்துன்னு போயிட்டு காவல் நிலையத்தில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்க்கிற வியாபாரிகள் வீட்டுக்கு ஆளை கூப்பிட்டு சண்டைக்கு வரான். அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அரசாக இருக்குது? என்ன மாதிரி ஒரு நிர்வாகமாக இருக்குது இது? அதாவது மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றிட்டீங்க, காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, மாவட்ட அளவில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இது முழு பொறுப்பேற்க வேண்டிய கடமை யார்? அந்த அமைச்சரை ஏன் இன்னும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணல? முதலமைச்சர் ஏன் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது மன்னிப்பு நீங்கள் ஏன் கேட்கல? நீங்கள் தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க, எங்களுடைய ஆட்சியில் எந்த இதுவும் நடக்காது, நாங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி, எவனும் குறையே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ உலக நாடுகளே காரி துப்புதில்ல. அப்போ நம்மளுடைய கேள்விகள் வந்து அரசை நோக்கி இருக்கணும். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவர்களை நோக்கி இருக்கணும், நம்மளை யார் ஆட்சி செய்கிறாரோ அவர்களை நோக்கி இருக்கணும். அதனால் இது போன்ற அந்த கேள்விகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையாக தான் என்னுடைய பார்வை. தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு வருகின்ற 28ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுத்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா. ஜூலை 3ஆம் தேதி 2ஆம் கட்டமாக பரிசளிப்பு விழா. குறைந்தது 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தலைவர் அவர்களுடைய கைகளால் ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வாங்க இருக்கிறாங்க. அது இப்போ வந்து முதற்கட்ட பணி. அடுத்ததாக பெரிய மாநாடு, முதல் மாநில மாநாடு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்க போது, அந்த இடமும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த இடத்தை வந்து பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் முறையாக அறிவிப்பாங்க. மாநாட்டிற்கான வேலைகள் போயிட்டுருக்கு, கட்சி பதிவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சி பதிவானவுடன், தேர்தல் ஆணையத்தால் பதிவானவுடன் தமிழ்நாட்டில் நடக்கப் போகின்ற முதல் நிகழ்வாக மாநில மாநாடு இருக்கும். அந்த மாநாட்டில் கட்சியினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், கட்சிக்கான கொடிகள், இவை எல்லாவற்றையும் குறித்து தலைவர் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசுவாங்க. அதனால் எங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்பது மாநில மாநாடு. ஓகே, இப்போ இந்த 2026 களமாடணும் அப்படிங்கும்போது இப்போ கிட்டத்தட்ட 2024 பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது. இப்போ இன்னொரு படம் நடிச்சுட்டு வரும்போது இந்த 1.5 வருஷம் இடைவெளி போதும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இன்னொரு படம் நடித்தாருன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடும். ஸோ அடுத்த 6 மாதம் இருக்கும். அந்த 6 மாதம் களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் வேலை பார்த்தால் 2026 வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொறுத்திருந்து பாருங்கள், நிறைய பணிகள் இருக்குது, மக்கள் சந்திப்புகள் இருக்குது. தலைவர் அவர்கள் மக்களுடைய குறைகளை கேட்குறாங்க, மனுக்கள் வாங்க போகிறாங்க, அது குறித்து தலைவர் அவர்கள் பேச போகிறாங்க. கட்சி தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்ய போகிறாங்க, பொறுப்பாளர்களை நியமிக்க போகிறாங்க, மாவட்ட செயலாளர்களை நியமிக்க போகிறாங்க.
மாவட்டம் முழுவதும் மாவட்ட கட்சி அலுவலகங்கள் திறந்துக்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் அண்மையில் திறந்தோம், நாமக்கல்லில் திறந்தோம், மதுரையில் திறந்துருக்கோம், சென்னையில் திறக்க போகிறோம். கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கட்டமைப்பு பணிகள் இல்லாமல் வெற்றி சாத்தியமே கிடையாதுங்க. 1949 திமுக என்கின்ற ஒரு கட்சி உருவாகுது. 1952 பொது தேர்தல் வருது. அதில் அவங்க போட்டியிடலை, ஏன்னா கட்டமைப்பு இல்லை. கட்டமைப்பு இல்லாமல் வெற்றி சாத்தியம் கிடையாது. அதன் பிறகு 1957 போட்டிடுறாங்க. படிப்படியாக முன்னேறி 1967 ஆளுங்கட்சியாக வராங்க. நம்ம கட்சி ஆரம்பித்து 5 மாதம் ஆகுது. அப்போ எங்களுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கான கட்டமைப்பு அந்த பணிகள் முழுவதும் நிறைவு செய்வதற்கு சில காலகட்டங்கள் தேவைப்படுது. அந்த காலகட்டத்தை நோக்கி எங்கள் தோழர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் மையப்பட்டு கொண்டிருக்காங்க, அரசியலை உற்று கவனிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கான அந்த காலம் என்பது இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. இது ஒரு சரியான ஒரு காலமாக இருக்கும். அதை நோக்கி எங்களுடைய பயணம் சரியாக இருக்குது, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த கட்டமைப்பில் விஜய் அவர்கள் தலையிடுறது, ஏன்னா நான் கேட்டது அதுதான். இப்போ அடுத்த கட்ட படத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்சி சார்ந்த வேலைகளில் எவ்வளோ தூரத்துக்கு கவனம் செலுத்த முடியும்? அந்த ஒரு ஜென்ரலான கேள்வி இருக்கு. கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே அவர் தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுதே அவர் தொடர்ந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது என்பதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் தான். நீங்கள் தொடர்ந்து அவருடைய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் தளபதி அவர்கள் நிற்பாங்க. அது ஸ்டெர்லைட் பிரச்சனை அப்படின்ற போது, ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தில் 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் பக்கம் நாங்கள் நிற்கலை, அந்த இறந்த மக்களின் பக்கம் நாங்கள் நின்னோம். தங்கை அனிதா அவர்கள் இறந்த போது நாங்கள் நீட்டுக்கு ஆதரவாக நிற்கலை, தங்கை அனிதா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னாவே நீட்டு நுழைவுத் தேர்வு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே கூடாது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம நிற்கிறோம். நம்ம சென்னை மெரினாவில் 10 லட்சம் மக்கள் போராடுறாங்க, தமிழரின் உரிமையான ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராடும்போது பீட்டாவின் பக்கம் நாங்கள் நிற்கலை, ஜல்லிக்கட்டு வேணும்னு அந்த மக்களின் பக்கம் நம்ம நிற்கிறோம். இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து இறந்த அந்த குடும்பத்தின் பக்கம் தான் நம்ம நிற்கிறோமே தவிர அரசாங்கத்தின் பக்கம் நிற்கலை. இவங்க தானே குடிச்சு இறந்துட்டாங்க, செத்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலை. செத்தவர்கள் எல்லாம் பாமர மக்கள், ஏழை மக்கள், அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள், நாள்தோறும் வேலைக்கு போனால் தான் அவனுக்கு சம்பளம். அப்போ அவன் மதுபா அரசு நடத்தக்கூடிய மதுக்கடையில் போய்ட்டு அவனால் குடிக்க முடியல, 150 ரூபா 200 ரூபா விலை அதிகமாக இருக்குது. அப்போ பாக்கெட் சாராயம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும்போது போதை அதிகமாகணும், உடல் உழைப்பு, உடல் சோர்வு, உடம்பு வலி. அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு 2-3 பாக்கெட்டை வாங்கி குடிக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. மெத்தனால் என்கின்ற அந்த ஒரு வேதிப்பொருள், எரிவூட்டப்படக்கூடிய அந்த வேதிப்பொருளை சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடாது, அது இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த மெத்தனால் எப்படி அந்த கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எப்படி கிடைச்சிது? அதை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பு இருக்குங்க. அது மெத்தனால் எங்கே இருக்குன்னா தொழிற்சாலைகளிலும் மருந்து உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகளில் மட்டும்தான் மெத்தனால் பயன்படுத்தணும், சாமானிய மக்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடிய அந்த வியாபாரிக்கு 300 லிட்டருக்கு மேலே 400 லிட்டருக்கு மேலே மெத்தனால் கிடைச்சிருக்குன்ற தகவல்லாம் வருது. இந்த மெத்தனால் எப்படி கிடைச்சிது? பாண்டிச்சேரியிலேருந்து கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க, ஆந்திராவிலேருந்து கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஆந்திராவிலிருந்து மெத்தனால் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு? காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்ததா? அரசனுடைய உத்தரவு இல்லாமல் வந்துச்சா? அப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்குதுல்ல. அப்போ எங்களுடைய செயல்பாடு என்பது எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்போம். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் யார் நிற்பாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் மக்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பவர்களால் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்க முடியும். இப்போ பரந்தூரில் விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் பரந்தூர் விவசாயிகளின் பக்கம் தான் நிற்கிறோம். ஒரு விவசாயத்தை அழித்து விட்டு, அங்கே விளைநிலங்களை அழித்து விட்டு, நீர்நிலைகளை அழித்து விட்டு விமான நிலையம் தேவையா? வேறு இடமே கிடையாதா? விமான நிலையம் கட்டுவதற்கு வேறு நாங்கள் விமான நிலையம் வேணான்னு சொல்லலை, கட்டுங்க. அதுக்காக விவசாயம் பண்ணக்கூடிய இடத்த அழிச்சிட்டு அதை ஆக்கிரமித்து அங்கே இருக்கிற மக்களை விரட்டிட்டு அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி திட்டம் வருது அப்படின்னா அது தவறுன்றோம். வளர்ச்சி திட்டம் என்பது மக்களுக்காக இருக்கணுங்க, மக்கள் அதை விரும்பணும். சரிங்க, அந்த வளர்ச்சி திட்டம் தேவை, அதற்காக எங்களுடைய நிலத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தானாக முன் நிலத்தை தரணுமே தவிர நீங்கள் அடித்து பிடுங்கி ஆக்கிரமிக்கக்கூடாது. இப்போ அந்த விவசாயிகள் எல்லாம் நாளைக்கு ஆந்திராவுக்கு குடிபெயர்ந்தாங்கன்னா யாருக்கு கேவலம், யாருக்கு அவமானம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே அது கொச்சப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்ட மக்களின் மக்கள் தான் இருக்கிறோம். நம்ம இப்போ மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைனா நம்ம மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்கிறோம். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தலைவர் அவர்கள் நிற்கிறார்கள் என்றால் அவர் அரசியலை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார், மக்கள் பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நாள்தோறும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குது, இடைத்தேர்தல் வருகிறது, இந்த இடைத்தேர்தலில் எப்படி நம்ம தோழர்கள் செயல்பட போகிறாங்க, பொது தேர்தலில் நம்ம தோழர்கள் எப்படி செயல்பட போகிறாங்க, கட்சி கட்டமைப்பு பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது, மாவட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிச்சாச்சா, மாநில நிர்வாகிகளை நியமிச்சாச்சா, கொள்கைகள் வரைவை நம்ம உருவாக்கியாச்சா,
கொடிகளை வடிவமைச்சாச்சா, இது போன்ற ஆலோசனைகள் நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு முறையும் மீடியாவில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதுவும் பொதுவாக அந்த மாநாடு நடக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் பல தகவல்லாம் வரும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாரு, என் தம்பி கூட சேர்றதுன்னா ஓகே, மாநாட்டுக்கு கண்டிப்பாக போவேன் அப்படின்றாரு. சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு நல்ல தகவல் வரும்ன்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அவர்களுடைய பெரும் உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். அது அவங்க ஒரு பெருந்தன்மையாக அவங்க சொல்கிறாங்க. கூட்டணி இருக்குது, நாங்கள் கூட்டணி உறுதி. கூட்டணி என்னென்னா, நாங்கள் மக்களோடு கூட்டணி செய்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டணியை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதற்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு? கட்சி ஒரு ஆளும் கட்சியாக வர வேண்டும், எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் தோழர்களும் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும், எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அமைச்சர்களாக வேண்டும், எம்எல்ஏக்களாக வேண்டும், கவுன்சிலராக வேண்டும் என்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கோம். அப்போ எங்கள் கட்சி தானே ஆளுங்கட்சியாக வரணும், எங்கள் தலைவர் தானே முதலமைச்சராகணும். அதற்காக எங்களுடைய வேலைகள் போயிட்டுருக்கு. அதற்காக நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். மக்கள் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள். ஓகே தோழர், எங்களுக்காக உங்களோட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.